ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய் சரிதத்துடைய அத்தியாயம் 5 விளக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது மொஹிதீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். பாபாவுக்கு இவங்களோட இருக்கக்கூடிய மொஹிதீன் தம்போலியோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பாபாவுடைய மற்ற கதைகளுக்கு திரும்புகிறதா இருந்தால் ஷிர்டியில் தம்போலி அப்படின்னு மொஹிதீன் தம்போலி அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு மல்யுத்த சண்டைக்காரர் இருந்தார். மல்யுத்தம் பண்ணுறதுனா தெரியும் இல்லையா, WWF. அதுதான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் ஒரு வேவ் லெங்க்த்தே செட் ஆகலை. அதாவது உடன்பாடே கிடையாது. இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று, அவர் ஒன்று சொன்னால் அவங்கவுங்க பண்ணுறது பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பேருமே மல்யுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அவர் இவரை தோற்கடிச்சிட்டார். அதிலிருந்து பாபா அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டார். அவருடைய ஆடைகளையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர் அப்படியே மாற்றிட்டார். எப்படி மாற்றினார் அப்படின்னா, கஃப்னி உடை அணிஞ்சார். நமக்கு தெரியும் இல்லையா, பாபா எப்படி கஃப்னி உடை அணிவார். லாங் ஹேண்ட் ட்ரெஸ் தான் போடுவார். அவர் பெரிய கை இருக்கிற ட்ரெஸ்ஸு, அதை தான் கஃப்னின்னு சொல்லுவாங்க. லங்கோடு, இடுப்பு பட்டை அணிஞ்சு அவருடைய தலையில் ஒரு துண்டு துணியால் அவர் மூடினார். அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அப்படி தான் அவர் இருந்தார். அந்த மாதிரி அவர் தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் தன்னுடைய ஆசனத்திலிருந்து ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையும் உபயோகித்தார். 2 சாக்கு துணி தான், உட்கார்றதுக்கு ஒன்று, படுக்கிறதுக்கு ஒன்று, அவ்வளோதான். மடிந்து போன கந்தல் உடைகள் இருக்குது இல்லையா, அதில் தான் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம கழிஞ்சதுன்றதெல்லாம் போடக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அவர் அந்த கீழ்ச்சலையும் கந்தையும் தான் கட்டிகிட்டு இருந்தார். அதில் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவர் எப்போவுமே என்ன சொல்வார்னா, ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று. அதாவது ஏழையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த கர்மாவும் நமக்கு அண்ட போகிறது கிடையாது. நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சா அது ஒரு கர்மா தான். நம்ம அப்படி செலவு பண்ணணும், இப்படி செலவு, இதெல்லாம் நிறைய நம்ம யோசிக்கணும். நமக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய மன வருத்தங்கள். ஒரு சாதாரண ஏதோ கிடைச்சதை எடுத்து உடுத்துனோமா அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ஏழ்மைத்தன்மைனாலும் அது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன நினச்சாரு, அந்த ஏழ்மைத்தனமே பிரபுத்துவத்தை விட நல்லது அப்படின்னு நினச்சாரு. அதாவது பிரபுத்துவம்னா என்ன, பணக்காரனாக இருக்கிறது. பணக்காரங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை நம்ம போட்டோன்னா என்ன நினைப்போம், இது அழகாக இருக்கா, இது என்னுடைய விலையை நம்ம பார்க்கணும், அதை விலை கொடுத்து வாங்கணும், நம்ம அதை போடுவோம், அது இன்னொருத்தவங்களுடைய கண்ணை உறுத்தும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு நம்ம கொஞ்ச நாளானா அதை தூக்கி போட்டுருவோம், வேறு ட்ரெஸ்ஸை வாங்குவோம். இதெல்லாம் ஒரு பணக்காரத்தன்மை, ஒரு ஆடம்பரத்தன்மைக்கு வழிவகுக்கும் இல்லையா. அதை விட ஏழ்மையாக இருக்கிறது நல்லதுன்னு அவர் நினச்சார், பாபா நினச்சார். அதே மாதிரி இறைமையை விட மிக மிக நன்று, இறைத்தன்மைங்கிறதையும் விட ரொம்ப நல்லது ஏழையாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போது கடவுள் ஏழைகளுக்கு தான் அவர் நிரந்தரமான நண்பர் ஆவார். யார்கிட்ட எது இல்லையோ அதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருப்போம் இல்லையா. 2 குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தைக்கு முடியலன்னா நம்ம அவங்க கூட தான் இருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் கடவுளும் இல்லாதவங்களுக்கு அப்படின்னும் போது அவங்க கூட கடவுள் என்றைக்குமே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏழ்மையாக இருக்கிறது கடவுளுடைய நிரந்தரமான நண்பராக இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் அவர் எப்போவுமே சொல்லுவார். கங்காகீரும் மல்யுத்தம் செய்கிறதுல ரொம்ப விருப்பமுள்ள ஒரு மனுஷன் கங்காகீருங்கிறவர். அவரும் ஒரு முறை என்ன பண்ணார், மல்யுத்தம் செய்கிற டைமில் ஒரு உணர்ச்சி, ஒரு ஆசையற்ற ஒரு உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. என்னென்னா, ஒரு சித்தர் அவர்கிட்ட, நீ உன்னுடைய உடம்பை துறந்து கடவுள்கிட்ட நிரந்தரமாக இருக்கும்படி அவருக்கு ஒரு குரல் கேட்டுது. உன்னுடைய ஆடைகளை எல்லாமே துறந்து நீ ஒரு முழுமையாகவே உன்னை கடவுளுக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு அவருக்கு. அவரும் என்ன பண்ணார், இந்த உலக வாழ்க்கை, இந்த சம்சார வாழ்க்கையை, அதாவது அவர் கல்யாணம் ஆனவர், அதை துறந்து கடவுள்கிட்ட போயிட்டார். கடவுளை நோக்கி அவருடைய ஆன்மீக வழியில் போயிட்டார். புன்தாம்பே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த புன்தாம்பேக்கு அருகில் இருக்கிற ஒரு ஆற்றின் கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். யார், கங்காகீருங்கிறவர்
ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. யாருக்கிட்டேயுமே அவர் பேசவே மாட்டார். அமைதியாக இருப்பார். யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் அதுக்கு ஒரு பதில் வரும். ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதில் வரும். பகலில் எப்பவுமே அவர் வேப்ப மரத்துக்கு அடியிலேயே உட்காந்துட்டு இருந்தார். சில நேரங்களில் கிராம எல்லையில் இருக்கிற வாய்க்காலுக்கு வயலுக்கு அங்கெல்லாம் போய் ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா, அதனுடைய நிழலில் போய் உட்காந்துக்குவார். மாலை நேரங்களில் ஈவினிங்ஸில் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு நடந்துட்டுருப்பார். நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி அவரும் வாக்கிங் பண்ணுவார். சில நேரங்களில் நீம்காவ் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போவார். அங்கே திரம்பக டாங்லே அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போவார். திரம்பக டாங்லே அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போவார். பாபா சாஹேப் அப்படிங்கிற ஒருத்தரை அவர் ரொம்ப விரும்பினார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் அவருடைய தம்பி, பாபா சாஹேபோட தம்பி இருக்கார் இல்லையா, நானா சாஹேப், அவருக்கு 2வது கல்யாணமும் முடித்ததுக்கப்புறமும் அவருக்கு ஒரு குழந்தையும் கிடையாது. அப்போது பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபா கிட்ட போய் நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவரை தரிசனத்துக்காக அனுப்பிச்சி வச்சார். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பாபாவுடைய ஒரு அருளால், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிது. நானா சாஹேப்க்கு ஒரு குழந்தையும் கிடைச்சிது. ஒரு புதல்வன் கிடைச்சார், மகன் கிடைச்சார். அப்போ அதில் இருந்து சாய்பாபாவை பார்க்க கூட்டமாக மக்கள் திரண்டு அவரை தரிசிக்க ஆரம்பித்தார். அப்போது அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவிருச்சு. அகமத் நகர் வரைக்கும் போயிடுச்சு அவருடைய புகழ். அதிலேருந்து நானா சாஹேப் சாந்தோர்கரும், கேசவ சிதம்பரம், அப்புறம் நிறைய பேர் ஷீரடிக்கு வர ஆரம்பித்தாங்க. காலையில் பாபா காலையில் என்ன பண்ணுவார், அவர் உட்காந்துட்ருக்கிற இடத்துல எல்லா சீடர்களும் அவரை சுற்றி சூழ்ந்து உட்காந்துட்ருப்பாங்க. ராத்திரியில் என்ன பண்ணுவார், ஒரு ஏதோ நாளைக்கே இடிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மசூதியில் தான் அவர் தூங்குவார். நாளைக்கே இடிஞ்சு விழப்போகுதுங்கிற நிலைமையில் இருக்கிற அந்த மசூதியில் தான் அவர் தூங்குவார். பாபா கிட்ட இந்த நேரத்தில் ஹூக்கா, புகையில, ஒரு டம்ளர், ஒரு தகர டப்பா, ஒரு நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா, அதாவது ஒரு குச்சி வச்சுருப்பார். இதெல்லாம் தான் அவருடைய உடைமைகளே. அப்போது இந்த எல்லாத்தையுமே பாபா எப்போவுமே அவர்கிட்ட வச்சுட்டே இருந்திருப்பார். அந்த தலையில் இருக்கிற அந்த சின்ன துணி இருக்குது பாருங்கள், அதை நல்லா முறுக்கி கட்டியிருப்பார். நல்லா முறுக்கி ஒரு முடி மாதிரி என்ன பண்ணுவார், அதை தலையை ஃபுல்லாக சுற்றிட்டு அதை முறுக்கி அந்த காதில் இருந்து அந்த இந்த இடது காது இருக்கு இல்லையா, அது வழியாக அந்த முதுகில் தொங்கும் அந்த துணி. அதை நீங்கள் பிக்சரில் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி தான் அவருடைய தலை முடியை வச்சுருந்தார், அந்த துணியை வச்சுருந்தார். இந்த துணியை அவர் துவைக்கவே மாட்டார். எப்படி இருக்கும், ஆனால் அவர் துவைக்கவே மாட்டார் அந்த துணியை. காலில் பூட்ஸோ இல்லை செருப்போ எதுவுமே அவர் அணிஞ்சதே கிடையாது. ஒரு நாளுடைய பெரும் பகுதி ஒரு சாக்கு துணியை தான் அவருடைய ஆசனமாகவே அவர் வச்சுருந்தார். ஒரு நாளில் பெரும்பாலும் அவர் ஆசனமாக உட்காந்துட்டு இருந்தது ஒரு சாக்கு துண்டு மேலே தான். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். கௌபீனம்ங்கிறது ஒரு விதமான ட்ரெஸ்ஸு. அதை அணிஞ்சிருந்தார். குளிரும் இல்லையா, அந்த குளிர்ற டைமில் என்ன பண்ணுவார், அந்த துணி, அவர் எப்போவுமே அவருக்கு ஃபேமஸான ஒரு விஷயமே துணி தானே, அந்த துணி கிட்ட உட்காந்து அவருடைய இடது கையை அந்த மரக்கட்டையில் பிடிச்சிக்கிட்டு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். எப்போவுமே அவர் தெற்கு நோக்கி தான் அவர் அமர்ந்திருந்தார். அங்கே துணியை எரிஞ்சிருக்கோம் இல்லையா, குளிரை விரட்டுறதுக்கு இந்த துணி முன்னாடி உட்காந்துட்டு அவர் அந்த குளிரை விரட்டுவார். இப்போ இந்த துணியில் அவர் என்னெல்லாம் போடுறார் அப்படின்னா, துணியினுடைய ஒரு உள்ளர்த்தம், ஒரு சூட்ச்ம அர்த்தமே என்னென்னா, நம்மளுடைய அகங்காரம், ஆசைகள், எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், இதை எல்லாத்தையுமே நம்ம அதில் காணிக்கையாக போடணுங்கிறது தான் அந்த துணியினுடைய சூட்சும விஷயமே.
அதை தான் பாபாவும் செஞ்சார். அதை தான் நம்ம ஷிர்டியில் போனால் நம்ம அந்த துணி எதுக்காக அங்கே பாபாவுடைய கோவிலில் இருக்குன்னா அதுதான். அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று உங்களுடைய அகங்காரத்தை அந்த துணியில் போடுங்க. கெட்ட எண்ணங்களை அங்கே போடுங்க. ஆசைகள், தேவையற்ற ஆசைகள், உலக ஆசைகள் எல்லாத்தையும் அந்த துணிக்குள்ளே காணிக்கையாக அவருக்கு நீங்கள் போடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவமே. எப்போவுமே அவர் வந்து அல்லா மாலிக். அல்லா மாலிக்னா கடவுளே ஒரே உரிமையாளர்னு சொல்கிறது அப்படின்னு தான் அவர் எப்பவுமே சொல்லுவார். இப்போ எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தாங்க இல்லையா, அந்த தரிசித்த இடம் வந்து அந்த மசூதி தான். அந்த மசூதிக்கு 2 ரூம்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 2 ரூம்ஸ் இருந்தால் எவ்வளோ அளவு இருக்கும், அந்த அளவு தான் இருந்துச்சு அந்த மசூதி. அவ்வளோ சின்னதாக தான் இருந்தது. ஆனால் 1912க்கு அப்புறமா ஒரு மாற்றம் வந்தது. பழைய மசூதி வந்து ரெனோவேஷன் பண்ணினாங்க, எல்லாத்தையும் புதுப்பிச்சாங்க. அங்கே வந்து ஒரு தாழ்வாரம் மாதிரி எழுப்பப்பட்டது. அந்த தாழ்வாரத்தில் தான் வந்து எல்லாரும் அமர்ந்து பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்குன்னு இருக்கும் அந்த தாழ்வாரம். ஸோ அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. இந்த மசூதிக்கு பாபா தங்க வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தகியா அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் வசித்து வந்தார். யார்? பாபா. அங்கே தான் பாபா வந்து கால்களில் சலங்கையெல்லாம் கட்டிட்டு அழகாக நடனம் ஆடுறதாக சொன்னாங்க. அங்கே வந்து அழகாக நடனம் ஆடி அவர் நல்லா பாடுவாராம். ஸோ இதெல்லாம், இந்த தகவலெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. பாபாவுடைய படத்துக்கும் அவருடைய உருவத்துக்கும் இதெல்லாம் வந்து அவர் செஞ்சாரா அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. பாபா வந்து அங்கே கால்களில் சலங்கை கட்டி அழகாக ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கார். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தண்ணீரால் விளக்கெரித்தல். பாபாவுக்கு விளக்குகள்னால் அவ்வளோ பிடிக்கும். அவர் எப்போவுமே விளக்குகளை ஏற்றி வைக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கடைக்காரங்க கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்து மசூதியில் அவர் விளக்கேற்றி வைப்பார். மசூதியிலையும் சரி கோவில்லையும் சரி ராத்திரி முழுக்க எரியிற மாதிரி விளக்க பொருத்தி வச்சுக்குவார். இது கொஞ்ச நாள் நடந்தது. எல்லா கடைக்காரர்களும் சும்மா தான் எண்ணெயும் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே இலவசமாக கொடுத்தோன்னே அவங்களுக்கு லாபம் வரணும் இல்லையா, அவங்க அதுக்கு தானே கடை நடத்துகிறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒன்றா கூடி என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. கொடுக்கக்கூடாது, எதுக்கு நம்ம இவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும், இதை வேற அவர் ராத்திரி ஃபுல்லாக எரிய வச்சுட்டு வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு யாரும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். வழக்கம் போல் பாபா ஒரு நாள் என்ன பண்ணார், இப்போ எண்ணெய் கேட்கறதுக்காக போன போது எல்லாரும் தீர்மானமாக சொல்லிட்டாங்க எண்ணெய் இல்லைன்னு. கொஞ்சம் அந்த சீனை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ முட்டாள்களாக இருந்திருக்காங்கல்ல. அவர் அள்ளி கொடுக்குற ஒரு தெய்வம், இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் ஓடுறோம். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த வணிகர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை தெரியாது, அதுதான் உண்மை. இப்போ அந்த வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதை கேட்டு அவர் வந்து சங்கடமே படலை, குழப்பமும் அடையலை. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னெல்லாம் நினைக்கவே இல்லை. உடனடியாக வந்தார் மசூதிக்கு. வந்து காஞ்ச திரிங்களை எல்லாத்தையும் எடுத்து அந்த விளக்கில் போட்டார். எல்லாத்தையும் போட்டு இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பாபா நம்ம வந்து கொடுக்கலையே என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கடைக்காரங்களும் வந்துட்டாங்க பின்னாலேயே நைஸாக பார்க்குறதுக்கு. இவர் என்ன பண்ணார், மசூதிக்கு வந்து அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கிற அந்த தகர குவளையை எடுத்துட்டு அதில் தண்ணீரை ஊற்றிட்டு இவர் அதை குடிச்சிட்டார். எப்படிப்பட்ட ஒரு சித்தர் இவருன்னா, அந்த குடித்தார் இல்லையா அந்த தண்ணீரை, அந்த கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுட்டு அதை வந்து ஒரு நிவேதனம், அதை ஒரு நைவேத்தியம் மாதிரி அவருக்கே செஞ்சதுக்கப்புறம் அந்த தகர டப்பாவில் இருக்கிற தண்ணியை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குலையும் ஊற்றிட்டார். விளக்கில் தண்ணியை ஊற்றிட்டார். இப்போது இந்த இந்த தண்ணீரை வந்து ஊற்றுனா என்ன ஆகும், பொதுவாக விளக்கு எரியாதுல்ல. ஆனால் எல்லாருக்குமே ஆச்சரியம் வர்ற அளவுக்கு இவர் ஏற்றின உடனே விளக்கு எரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா வணிகர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சா, இப்போ பயம் வந்துருச்சா, ஐயையோ நம்ம இவருக்கு போய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம், இவர் தண்ணியாலேயே விளக்கேற்றுறாரியா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அப்போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே
அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து போய் பாபா கிட்ட போய் சரணடைஞ்சு, "எங்கள மன்னிச்சிருங்க. நாங்க பண்ண தப்புக்கு நீங்க வந்து எங்கள மன்னிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. பாபா வந்து அவங்கள எல்லாரையுமே மன்னிச்சுட்டார். எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். அவர் வந்து அதுக்காகலாம் கோவப்படவோ, இல்ல திட்டவோ இல்லாம, உடனடியாவே அவங்களுக்கு மன்னிப்பையும் குடுத்துட்டு, எதிர்காலத்தில இந்த மாரி செய்யாதீங்க. ஒரு உண்மையா இருங்க. எல்லாருக்கும் ஒரு உண்மையான நேர்மையா இருங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள பிளெஸ் பண்ணினாரு. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு இல்லையா? இப்ப நம்ம இங்க நிறுத்திட்டு, அடுத்தது போலி குரு ஜவஹர் அலிய பத்தி அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.